பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவரும் ஒண்ணு செய்யல, நாம செய்கிற நல்லதையும் சகிச்சிக்க முடியல. அதனாலதான் உரிமை தொகை கிடைக்க காரணமாக இருந்த, மருத்துவ காப்பீட்டு திட்ட அட்டை கிடைக்க காரணமாக இருந்த, பல ஆண்டுகளாக கிடைக்காத பட்டா கிடைக்க காரணமாக இருந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை நடத்தக்கூடாதுன்னு கோர்ட்ல போய் தடை கேட்டு போனார் கோர்ட்ல. ஆனா என்னாச்சு, கோர்ட்ல 10 லட்சம் ரூபாய் அபராதம் போட்டு அனுப்பிட்டாங்க. இதுக்கு மேல பேசினா 20 லட்சம் ரூபாய் ஃபைன் போடுவேன்னு நீதிபதி எச்சரித்து அனுப்புனாங்க. உங்ககிட்ட பெரும் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் முகாம்களை இப்ப சொல்றேன், ஆட்சிக்கு நாம தான் வரப்போறோம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வந்ததற்கு பிறகு மீண்டும் இனிமே இந்த முகாம், ஸ்டாலின் முகாம் என்பது இனிமே ஆண்டுதோறும் நடத்தப்படும். முடிஞ்சா அதை மக்கள் துரோக பழனிசாமி தடுத்து பார்க்கட்டும். அதே போல 100 நாள் வேலை திட்டத்திலையும் கிராம மக்களுக்கு துரோகம் பண்ணவர் தான் பழனிசாமி. 100 நாள் வேலை திட்டம் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். அதை ஒன்றிய பாஜக அரசு சிதைச்சு அதோட நோக்கத்தையே மாத்திட்டாங்க, பேரையே மாத்திட்டாங்க. அந்த பேரை சொல்லணும்னு நினைச்சா கூட வாயில நுழையாது. 100 நாள் வேலைக்கான சம்பளம் போடல, புதுசா வேலை தர்றதையும் நிப்பாட்டிட்டு அதோடு நிறுத்திட்டாங்க. வடக்கிலேயே, வட மாநிலங்களிலேயே மக்கள் கொந்தளிச்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திமுக கூட்டணி கட்சிகளும் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தி இருக்கிறோம். ஆனா விஞ்ஞானி சயின்டிஸ்ட் பழனிசாமி இது பத்தி என்ன பேசினா தெரியுமா? இனி 200 நாள் வேலை கிடைக்க போகுதுன்னு பெரிய உருட்டினாரு. 100 நாள் வேலைய ஒழுங்கா தராம இருக்கக்கூடிய பாஜக அரசு இப்போ 200 நாள் வேலை கொடுத்து அப்படியே அறுத்து தள்ளிடுவாங்களாம். பாஜகவோட ஏமாற்று திட்டத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடிய பழனிசாமி முட்டு கொடுத்ததை பார்த்து டெல்லி பார்லிமெண்ட் ஆடி போச்சு. இப்படித்தான் பாஜக அரசே வாபஸ் வாங்கிக்கிட்ட 3 வேளாண் சட்டத்துக்கும் முரட்டு முட்டு கொடுத்தார் டெல்லியினுடைய முரட்டு அடிமையான பழனிசாமி. அண்மையிலே கூட அவசர கதியில நடத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் SIR நடத்தணும்ல, அந்த திருத்தம், அதை எதிர்த்து திமுக சார்பாக எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தோம். 2 மாசத்துல தேர்தல் வச்சுக்கிட்டு மக்களுடைய வாக்குரிமையை பறிக்க கூடாதுன்னு போராடணும். அரசு ஊழியர்களுக்கு பெரிய அளவில் கூடுதல் பணிச்சுமையும் மன அழுத்தமும் உண்டாகும் என்று கண்டிச்சோம். முடிஞ்ச வர மக்களுடைய வாக்குரிமையை களத்தில் இறங்கி காப்பாத்தி இருக்கிறாங்க. இதுல கூட பழனிசாமி என்ன சொன்னார் தெரியுமா? தேர்தலையே 1 மாசத்துல அறிவிச்சு நடத்துறாங்க, SIR பணிகளை முடிக்க முடியாதா அப்படின்னு முட்டாள்தனமா கேட்டார். பழனிசாமி அவர்களை மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, ஏதாவது ஒரு விஷயத்திலாவது நீங்க டெல்லி ஓனர் பக்கம் நிக்காம தமிழ்நாட்டு மக்கள் பக்கம் நின்று இருக்கீங்களா? பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் எதிராக செய்கிற ஒரு செயலையாவது ரோஷம் கண்டிச்சிருக்கீங்களா?